என் தங்கமே, இன்று இந்த கருப்பன் மனமகிழ்ச்சியில் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, எப்பொழுது இந்த கருப்பன் என் வாக்கினை கேட்கின்றாயோ அப்பொழுதிலிருந்து எண்ணி 5வது நாள் உன் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நிகழ்வொன்றை நான் நடத்தி காட்டுவேன். உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு அதிமுக்கியமான பிரச்சனையை நான் முடித்து கொடுக்க வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த கருப்பனின் வாக்கினை முழுமையாக கேட்டுவிட்டால் நிச்சயமாக என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சி அடையத்தான் செய்வாய். உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற ஒவ்வொரு எண்ணங்களும் இன்று இந்த கருப்பனினுடைய பார்வைக்கு வந்துவிட்டது. நான் உன்னுடைய பிரச்சனை என்னவென்று தெரிந்து கொண்டேன். என் பிள்ளை, என்னை நீ பார்க்கும் பொழுதே உன் மனதில் ஓடுகின்ற அத்தனை விஷயங்களும் எனக்கு தெரிய வந்துவிடும். அதை இப்பொழுது என் பிள்ளை நீ சரியாக செய்து விட்டாய். கருப்பனை கண்டு கண் கலங்கி நின்றாயல்லவா? அப்பா, உன்னைத்தானே நான் எல்லாமுமாக நம்பி இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இன்று எனக்கு இந்த கஷ்டத்திலிருந்து நீ விடுதலை கொடுக்க மாட்டாயா என்று என் பிள்ளை என்னை பார்த்து கேட்கின்ற விஷயத்திற்குத்தான் நான் முடிவினை கட்டப் போகின்றேன். என் பிள்ளையே, இன்னமும் சுருக்கமாக உனக்கு சொல்ல வேண்டும் என்றால், உன்னுடைய பிடிவாதம் இந்த கருப்பனிடத்தில் ஜெயித்து விட்டது என்பதுதான் உண்மை. என் குழந்தை, எந்த ஒரு விஷயம் வேண்டும் என்று அடம் பிடித்து இத்தனை காலமும் இந்த கருப்பனிடம் கேட்டாயோ, அப்பன் எந்த ஒரு விஷயத்திலிருந்து உனக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று என் முன்னால் கதறி அழுதாயோ, அந்த விஷயத்தை உனக்கு நான் முடித்து வைக்கின்றேன். என் பிள்ளையே, சுற்றி இருக்கின்ற உறவுகளை எல்லாம் நம்புவதை விட சற்று விலகி நிற்பதுதான் எல்லோருக்குமே நல்லது. ஏனென்றால் யாருடைய குணம் எப்பொழுது எப்படி மாறும் என்று யாராலும் கணித்துவிட முடியாது. ஒருவரிடத்தில் நல்லபடியாக பேசிக்கொண்டு வந்திருப்பாய். ஆனால் அவர்கள் மனதிற்குள் என்ன இருக்கிறது என்று உன்னால் ஒருபொழுதும் தெரிந்து கொள்ள முடியாது. அவர்களுக்குள் 1000 விஷயங்கள் ஓடும். உனக்கு செய்து தருவேன் என்று வாக்குறுதியை கொடுப்பார்கள். ஆனால் அதன் பிறகு நீ பார்த்தாயானால் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் சட்டென்று இவர்களுக்கு இதுவெல்லாம் முடியாது என்று சொல்லிவிடுவார்கள். மனதிற்குள் அவர்கள் நினைப்பது, நீ சொல்வதை சொல்லிவிட்டு போ, நான் எதற்காக உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள். இது போன்ற போலிகள் அதிகமாக நிறைந்த உலகத்தில் ஒரு விஷயத்திற்காக என் பிள்ளை ஆசைப்படுகிறாய் என்றால் அதை நான் மிகவும் கவனத்தோடு தான் உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டும். உனக்கு இது சரியா தவறா என்பதனை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கைக்கு இது தேவைதானா தேவையில்லையா, ஒருவேளை இது கிடைத்தால் உன் வாழ்க்கை எப்படி மாறும், கிடைக்கவில்லை என்றால் உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதனை தெளிவாக புரிந்து கொண்டுதானே உன் அப்பன் உன்னிடத்தில் தர முடியும். அதனால்தான் உனக்கு இத்தனை கால தாமதங்கள் ஆகியது என்பதனை புரிந்து கொள். அப்பன் இன்று அதை உன்னிடத்தில் ஒப்படைக்க வந்ததற்கு காரணம், பல அதிசக்தி வாய்ந்த பூஜைகளாலும் தெய்வங்களை நீ தொடர்ந்து வணங்கி வருவதாலும் என் பிள்ளையே, உன்னுடைய வேண்டுதல்கள் உச்சத்தை தொட்டு விட்டது. தெய்வத்தின் மனதை நீ தொட்டு விட்டாய். இனிமேல் உன்னிடத்திலிருந்து தெய்வத்தினால் தப்பிக்க முடியாது. நிச்சயமாக உனக்கு இனிமேல் இதை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். எந்த எல்லைக்கும் செல்வதற்கு நீ தயாராகி விட்டாய். கடவுளுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் என் பிள்ளை மனதார செய்து விட்டாய். உன்னுடைய அன்பிற்கு பரிசாக இந்த கருப்பன் எண்ணி 5வது நாள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய இந்த மிக முக்கிய பிரச்சனையை நான் தீர்த்து கொடுக்கின்றேன். அப்பனை நம்பினால் அது உனக்கு சாத்தியம். என்னை நீ நம்பவில்லை என்றால் அப்பனால் நிச்சயமாக எந்த விதத்திலும் இதற்கு பொறுப்பாக முடியாது. உனக்கு நடப்பதை கூட நீ உணராமல் இருந்துவிட்டால் நிச்சயமாக உன்னுடைய மனநிலையில்தான் நீ மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். இதை நீ புரிந்து கொள். ஒரு முறை அல்ல, பல முறை உன் வாழ்க்கையில் தெய்வத்தினுடைய சக்தி வந்துவிட்டது.
உனக்கு பல நல்ல விஷயங்களை செய்வதற்கு முயற்சிகளையும் செய்து கொடுத்தது. ஆனால் என் பிள்ளை, நீ உன் மனதிற்குள் வைத்திருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களால் அதை தொலைத்தாய். ஆனால் இனி ஒருபொழுதும் நீ தொலைக்கவும் மாட்டாய், தொலைக்கவும் கூடாது. ஏனென்றால் உன்னோடு இருப்பது இந்த கருப்பன் நான். உன் வாழ்க்கையில் நல்லதை செய்து கொடுப்பது உன் கருப்பன் நான். உனக்காக இந்த வாழ்க்கையில் எந்த எல்லைக்கும் செல்ல உன் அப்பன் நான் துணிந்து விட்டேன். அதனால் இனி துணிந்து இறங்கு. எண்ணி 5வது நாள் நீ விரும்பிய விஷயம் உன் கைகளில் இருக்கும். எந்த முயற்சிகளையும் செய்யாமல் அப்பன் தரவில்லை என்று ஒரு நாளும் என் மீது பழி போட உன்னால் முடியாது. நீ முயற்சிகளையும் உன்னுடைய உழைப்பையும் சரியாக செலுத்திவிட்ட பிறகு நான் கொடுக்கவில்லை என்றால் என் மீது கோபப்பட உனக்கு அத்தனை உரிமையும் இருக்கின்றது. இதற்கு மேலும் என் குழந்தை கஷ்டத்தை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நீ பெற்றுக்கொள்ள துணிந்து விட்டாய். இனியாவது என் குழந்தை உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் தருவதற்கு இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் உனக்கு சுற்றி இருக்கின்றதோ அதையெல்லாம் தெரிந்து கொண்டு என் பிள்ளை உனக்கானதை நீ என்னிடத்தில் தருவதற்கு எந்த அளவிற்கு மனதில் துணிச்சலோடு நின்றாயோ, அப்பன் எதை கேட்டாலும் கொடுத்து விட வேண்டும் என்று நீ நினைத்தாய் அல்லவா? நான் அன்று உன்னிடத்தில் தட்சிணை கேட்டேன், மறுக்காமல் கொடுத்தது என் பிள்ளை. என்ன கேட்டான் இந்த கருப்பன்? உன்னுடைய அன்பையும் உன்னுடைய நம்பிக்கையையும் மட்டுமே கேட்டேன். இன்றும் அப்பன் அதைத்தான் உன்னிடத்தில் கேட்கின்றேன். அப்பன் கேட்டால் எதையும் கொடுக்க துணிந்த என் பிள்ளை, இனிமேல் இந்த வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைந்து விடுவாய். என் மீது நீ கொண்டிருந்த உன்னுடைய நம்பிக்கைக்கு நான் நிச்சயமான பரிசினை உனக்கு தருகின்றேன். வாழ்க்கை முழுமைக்கும் நான் உன்னோடுதான் பயணிப்பேன். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த நேரம் அப்பன் நம்மை விட்டு சென்று விடுவானோ என்று எண்ணி வருந்தாதே. எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன்னோடு இருந்து உனக்கானதை தரும் வரை ஒரு நாளும் ஓய்ந்து போக மாட்டேன். அப்பன் யாரென்று புரிந்த பிள்ளைகள் ஒரு நாளும் நான் இருக்கும் பொழுது யாருக்காகவும் எதற்காகவும் பயப்பட மாட்டார்கள். எந்த விஷயம் நம் வாழ்க்கையில் நடக்காமல் போய்விடுமோ என்று எண்ணி வேதனைப்பட மாட்டார்கள். எது வந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, எல்லாமும் தனக்கு நன்மையை கொடுக்கும் என்ற உறுதியோடு அவர்கள் இறங்குவார்கள். அதைத்தான் உன்னையும் இப்பொழுது செய்யச் சொல்கின்றேன். என் பிள்ளையே, இன்று ஆடிப்பூர நாள் அல்லவா? ஒரு நல்ல நாளில் ஒரு விஷயத்தை தொடங்கு என்று இந்த கருப்பன் சொல்கின்றேன். இன்று மட்டுமல்ல, நாளை நாக சதுர்த்தியினுடைய விடியல், நாளை மறுநாள் நாக பஞ்சமி, கருட பஞ்சமி கிடைத்திருக்கின்ற நாள். இந்த நாட்களில் என் பிள்ளை செய்ய வேண்டிய விஷயங்களை சரியாக செய்து உன் வாழ்க்கையில் நடக்கும் நன்மைகளை தெளிவாக உணர்ந்து கொண்டால் உன் வெற்றியினை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏன், உன் அப்பன் கருப்பன் நான் நினைத்தாலே உனக்கு நடக்கவிருப்பதையும் உனக்கு கிடைக்கவிருப்பதையும் தராமல் விட்டுவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, மனதிருந்தால் மார்க்கம் உண்டு என்று சொல்வது போலத்தான் ஒருவருக்கு சற்று மனம் இறங்கி வந்து விட்டால் மற்றவர்களுக்கு உதவிகளை தாராளமாக செய்து விடுவார்கள். ஆனால் அதற்குத்தான் இங்கு யார் மனதும் இடம் கொடுப்பதில்லை. மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று இங்கு யாரும் எளிதாக நினைப்பதில்லை. என் பிள்ளையே, உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை இன்று இந்த கருப்பன் சொல்கின்றேன், கவனமாக கேள். அடுத்தவர்களுக்கு கொடுப்பதனால் உன்னிடத்தில் எதுவும் குறைந்து போவதில்லை, மேலும் மேலும் உனக்கு அதிகரிக்கத்தான் செய்யும். அதே நேரத்தில் அடுத்தவரிடத்திலிருந்து தேவையில்லாமல் அவர்களை ஏமாற்றி ஒரு பொருளை பெற்றால் அது ஒரு நாளும் உன்னிடத்தில் தங்காது. இந்த இரண்டையும் தெரிந்து கொண்டு நீ மற்றவர்களுக்கு தாராளமாக உன்னால் முடிந்த உதவிகளை செய்யலாம். உன்னை ஏமாற்றினால் அது அவர்களுக்கு தான் நஷ்டம். உண்மையாகவே அவர்களுக்கு அந்த தேவை இருந்தால் என் குழந்தை, உனக்கு புண்ணிய பலன்கள் அதிகமாக கிடைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு அப்பன் சொன்ன வாக்கின்படி
உன் வாழ்க்கையில் நடத்த இருக்கின்ற அத்தனை சந்தோஷத்தையும் நீ கண் முன்னால் காண வேண்டிய நேரத்தை நெருங்கிக் கொண்டிரு. நான் நடத்தியே தீருவேன். உன் வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை நான் கொடுத்தே தீருவேன். உன் மகிழ்ச்சிக்கு இந்த அப்பன் நான் பொறுப்பு. எந்த நேரத்திலும் எதற்காகவும் பயப்படாதே, துணிந்து நில். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.